ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விஎன்லையும் இன்ஷாட்லையும் எப்படி கீ ஃப்ரேம் கொடுக்குறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோவில் நான் வந்து பிக்சரும் வீடியோவும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிக்சரில் வந்து கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங் பாயிண்டில் கொடுத்துருக்கேன். மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கீ ஃப்ரேம். இப்போ வந்து எண்டிங் பாயிண்டில் நான் கொடுக்க போகிறேன். சென்ட்ரலையும் நீங்கள் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். எண்டிங்கில் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அந்த கீ ஃப்ரேம் மேலே இந்த லைன் டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ ஆர் பிக்சர் இதில் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் வேணுனாலும் நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம், இல்லை ஜூம் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், கொஞ்சம் வீடியோ ஜூம் ஆகி வர மாதிரி இருக்கும் இந்த பிக்சர் உங்களுக்கு. இப்போ சென்டரில் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு நான் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபுல்லாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி வரும். ஸோ அது இல்லாமல் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக. இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கீ ஃப்ரேம் வந்து இப்படி தான் கொடுக்கணும். இப்போ வந்து விஎனில் பார்க்கலாம் எப்படி கொடுக்கணும்னு. இதுலேயுமே உங்களுக்கு சேம் ப்ராசஸ் தான். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பிக்சர் ஆட் பண்ணிட்டேன், அப்புறம் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்கும். இதுவும் இன்ஷாட்டில் பண்ண மாதிரி சேம் ப்ராசஸ் தான். ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் சென்டரில் நான் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருக்கேன். கீ ஃப்ரேம் வச்சுட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு எண்டிங்லேயும் நான் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டேன். எண்டிங்கில் கீ ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரிசல்ட் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அடுத்தது வந்து வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அந்த கேட் வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டேன். எங்கெல்லாம் கீ ஃப்ரேம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வச்சு மூமெண்ட்ஸ் எப்படி வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் வச்சுட்டு வரேன். எல்லா கீ ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி ஈஸியாக நீங்களே ட்ரை பண்ணலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.